வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னா பாவூர் சத்திரம், தென்காசி மாவட்டத்துல உள்ள பாவூர் சத்திரத்துல உள்ள முப்ராதி அம்மன் திருக்கோயில். இந்த திருக்கோயில்ல தான் கொலு வச்சிருக்காங்க. இன்னைக்கு கொலு பார்க்க வந்திருக்கோம். அதே சமயத்துல கோயில்ல திருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால கொலு பூஜையோட சேர்த்து மக்களுக்கு விளக்கு பூஜையும் நடக்க ஆரம்பிக்க போகுது. அதை நம்ம இனிமே பார்த்து கண்டுகளிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வருஷத்துல ஒரு நேரம் தான் நடக்கும். எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, நம்ம குலதெய்வம் கோயில நம்ம கும்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிப்போம். அதே மாதிரி ஒரு செயல் நம்ம ஊர்ல ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கிராமத்து தேவதையோட அருள் இருந்தா மட்டும்தான் அந்த விஷயமானது பரிபூரணமா மக்களை சென்றடையும், நம்மளுக்கு நல்லபடியாகவும் நடக்கும். அப்படி இந்த பாவூர் சத்திரத்தை காத்திரக்கூடிய தேவி, கிராம தேவதை தான் யாரு அப்படின்னு சொன்னா முப்ராதி அம்மன். இந்த முப்ராதி அம்மன் திருக்கோயில் பழமையான திருக்கோயில். இந்த ஊர் மக்களால வரி பிரிக்கப்பட்டு ஆட்சி கொண்டு வந்திருக்கக்கூடிய கோயில் இந்த முப்ராதி அம்மன் திருக்கோயில். இந்த கோயில் திருவிழால என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா நல்ல அழகழகான பூஜைகள் விதவிதமா பண்ணுவாங்க. எல்லா கோயிலையும் பண்ற மாதிரி விளக்கு பூஜை ஒரு நாள் நடக்கும். இன்னொரு நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அம்பாளுக்கு பிடித்த மாவிளக்கானது பூஜையா நடக்கும். ஒரு மாவிளக்கு வச்சு பண்ணலாமா அப்படின்னா கிடையாது. இங்க 108 மாவிளக்கு பசஞ்சு பெண்கள் எல்லாரும் மாவிளக்கு பூஜையை அம்பாளுக்கு சமர்ப்பிக்க மாதிரி விளக்கு பூஜை எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி மாவிளக்கு பூஜையும் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஊர் சார்பில் அம்மானுக்கு அன்னதானமும் மக்கள் எல்லாம் சாப்பிட்டு கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுறோம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். திங்கட்கிழமை அம்மன் திருவீதி உலா வருவாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம், திரு ஆராதனை எல்லாம் காமிப்பாங்க. சாயங்காலம் அந்த முளைப்பாரி ஊர்வலம், கும்மி பாட்டுங்கிறது இங்க ரொம்பவே பிரபலமா இருக்கு. இது செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் நடக்கும். புதன்கிழமை காலையில மஞ்சள் நீராட்டோட அம்மனுடைய திருக்குடமுழுக்கு திருவிழா நிறைவடையுது. இது வருஷம் நடக்கிறது மட்டும் இல்லாம இங்க உள்ள மக்களோட ஒற்றுமை உணர்வையும் கலாச்சாரத்தையும் கொண்டு வரக்கூடிய அளவுல இந்த பூஜைகள் ஆகப்பட்டதும் இந்த அம்மனை வழிபடுவதும் இருக்கிறதுனால வருஷத்துல ஒரு நாள் எல்லா இடத்துல இருந்தும் மக்கள் இங்க கோடி திரளான இருந்திருக்காங்க. எக்ஸ்பெஷலா இந்த பூஜை இந்த வாட்டி கொலு ஓட சேர்ந்து வந்திருக்கிறதுனால அது ரொம்பவே சிறப்பா கருதப்படுது. 9 நாளும் 9 ஸ்பான்சர்ஸ் இந்த கோயில்ல மக்களுக்கு கொலு பூஜையில சிறப்பா செஞ்சு கொடுத்துட்டு வராங்க. முதல் நாள்ல இருந்து 9 நாள் வரைக்கும் ஊர்ல உள்ள பெரிய மனிதர்கள் எல்லாருமே ஒரு நாள் ஸ்பான்சர்ஸா இருந்து மக்களுக்கு அன்னதானம் வழங்குவது மட்டுமின்றி மங்கள பொருட்களையும் இந்த கொலு பூஜையில வழங்கி கொண்டு வர்றதுங்கிறது சிறப்பா இருக்கு. இன்னைக்கு கொலு பார்க்க வந்ததுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 9 ஸ்டெப்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த 9 ஸ்டெப்ஸ்லயுமே முதல்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பாளோட திருவுருவங்க தான் இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அடிக்கும் ஒவ்வொரு அம்மன் வச்சிருப்பாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா இதுல தசாவதாரங்கள் உள்ள கதைகள் இருக்குது. அதுக்கப்புறமா அஷ்டலட்சுமி படிகள், அதுக்கப்புறமா திருமால், பிரம்மர் இவங்க எல்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறமா கடைசியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்கிறாங்க. நம்ம தமிழுக்கு கவில் சேர்த்த பாரதியார் இருக்காரு. வள்ளலார், பசிப்பினி போக்கிய வள்ளலார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன் என்று கூறிய வள்ளலார் இருக்கிறாரு. இப்படி அழகான கொலுவா அமைச்சு அம்மனை அதுல ஆவாகனம் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்ததா பார்க்கலாம். நன்றி.